இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. God is good and today is 29th December 2024 Sunday. வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை will be New Year 2025. Praise God. கர்த்தர் நல்லவர். இந்த நாளை சந்திக்க உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவர் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆராதிங்க, துதிங்க, நன்றி செலுத்துங்க, காணிக்க போடுங்க. அவர் செய்த நன்மைகளாம் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது புது அதிகாரம். அது சாப்டர் 13, 1 Corinthians chapter 12 verse 3. சாப்டர் 11 பார்த்தோம். அவர் சபை, விசுவாச வாழ்க்கை, அப்புறம் ராப்போஜனம், இவெல்லாம் ஒழுங்கு, இவைகளை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. ஆவியானவர் 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். 12ஆம் அதிகாரம் ஆவியானவர் வரங்களை குறித்தெல்லாம் பேசுகிறாரு. கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவார். சரி. Therefore I make known to you that no one speaking by the Spirit of God called Jesus cursed, and no one can say that Jesus is the Lord except by the Holy Spirit. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு குழப்பமான சூழ்நிலை, சபையில் பலவிதமான போதனைகள், குழப்பங்கள். ஆகவே தெளிவுபடுத்துவதற்கு இங்கே பவுல் பேசுகிறார். ஆவியானவர் துணை கொண்டு தான் பேசுகிறாரு. நிச்சயமாக இயேசு என்கிற நாமத்தை எல்லாரும் பயன்படுத்துவது போலவும், அதை தப்பாக பயன்படுத்துவதாகவும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு அல்லது இழிவான காரியங்களுக்காகவோ அல்லது பேரை கெடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இயேசுவின் பேரை கெடுக்கிற அளவுக்கு பயன்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்கு இருந்தால் ஒழிய இயேசுவை கர்த்தர் அல்லது இரட்சகர், மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இருந்தாதான். Unless you have the Holy Spirit, dear brother and sister, you can believe that Jesus is a Messiah. இன்றைக்கு இயேசு கடவுளில் ஒரு கடவுள், வழிகளில் ஒரு வழி, ஆறுகளில் ஒரு ஆறு. ஏன்னா எல்லாரும் கடலில் போய் சேர்ற மாதிரி அப்படி நினைத்து கொள்ளுங்க. நிறைய பேர் அது மாதிரி ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு ஆவியானவர் மூலம், ஐயா, கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது? இரட்சகரின், அவர் தான் என் மீட்பர், அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தார் என்று ஒருவன் விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல் அவனால் விசுவாசிக்க முடியாது. Unless you have the Holy Spirit, you will believe. Without the Holy Spirit, you cannot believe. You may say he's a good teacher. You may say he's a good leader, reformer. You might say so many things on Jesus. Unless you're filled by the Holy Spirit, if you're touched by the Holy Spirit, you will experience that Jesus died for my sin. இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார் என்று நீ சொல்ல முடியும். அது காரணம், இன்னைக்கு இயேசுடைய பெயரை இன்னைக்கு பலர் மாதிரி இன்றைக்கும் தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்ப இந்த கள்ள போதனை ஆண்டவருக்கு சரியான போதனையா இல்லையா என்றெல்லாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு மனிதன் பேசும் பொழுது, என் பாவத்திற்காக என் பாவங்களை சுமந்து மரித்தார் என்று அவர் கன்ஃபெஸ் பண்ணால் ஒழிய அவன் சொல்ல வேண்டும். அப்பதான் அவன் உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லது ஆவியினை அபிஷேகம் செய்யப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி துணை இல்லாமல் ஒரு மனிதன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. இரட்சகரன் என்றால் சிலுவையிலே எனக்காக உயிர் கொடுத்தார் என்று. நபி என்று சொல்லுகிறார்கள், இயேசுவை தீர்க்கதரிசி என்று சொல்லு. ஆனால் அவர் இயேசு தனக்காக மரித்தார் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
எப்படி ஒரு மனிதன் அல்லது ஒருத்தன் போதிக்கிறார்னா அவன் போதனை சரியா இல்லையா என்று நாம் அளக்க முடியும்னா இயேசுவை இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டானா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. That's a very good, the Lord given us a very good example to how to know that are they a real God servant or they're speaking through the Holy Spirit. பரிசுத்தாவினால் பேசுகிறார்களா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களா என்றெல்லாம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தொடர்ந்து பேசுவார். ஆவியானுக்குள் பலப்படுங்க. புது வருஷம் கர்த்தர் நாமத்துக்கு நுழைவோம். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு அடையாளங்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஆகவே நாங்கள் கலங்காதபடி உமக்காக விசுவாசத்திலே ஓட உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எவர்தன் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். யார் கடவுள் ஆண்டவருடைய இயேசுடைய பிள்ளைகள், இயேசுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் என்பது. Take care and God bless.